ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட்டு, கம்மியான ரேட்டு. எல்லாம் செஞ்சும் எனக்கு பத்தல. நீ ஜாமான் சட்டியாக எடுத்துட்டு வரல, எனக்கு என்ன நகை போடுவாங்க? அவங்க வீட்டில் உள்ளவங்கன்னு கேட்குறாங்க. மேம் எப்போ உனக்கு எல்லாம் செய்வாங்க? இப்படியே நீ சொல்லிக்கிட்டே இருக்க செய்வாங்கன்னு எப்போ தான் செய்வாங்க அப்படின்னு அக்கா தங்கச்சியிலேருந்து அவங்க அம்மாலேருந்து எனக்கு கேட்பாங்க. அப்பப்போ என்னை போட்டு அடிப்பாரு மேம். ஏன் செய்யலைன்னு அப்போ தான் நினச்சி பார்த்தேன். சரி இப்படி இருக்காங்க, நம்மளை நல்லா வச்சுப்பாங்க, நம்மளும் என் மனசில் அப்போ அவங்க இப்படி தான் இருப்பாங்க நான் நினச்சி போல மேம். அவங்கள என் மனசார லவ் பண்ணேன். நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாரி இருக்கணும், அவங்க கூட நல்லா சந்தோஷமாக இருக்கணும் தான் மேம் நான் போனேன். லாஸ்ட்டாக இப்படி என் பிள்ளையோட எண்ணெயெல்லாம் நடுத்தெருவில் விட்டுட்டாங்க மேம். என் பாப்பா எங்கள் அம்மா பணம் எடுத்து கொடுத்தாங்க மேம் 70,000. அது இதுவரை கட்டல மேம், எல்லாம் பாப்பா கட்டுறான். என் தம்பி பேரில் வண்டி டியூவில் எடுத்து தர சொன்னாங்க, அது தம்பி கட்டுறான். என் பேரில் லோன் எடுத்து வந்து அப்பப்போ மேம் குழந்தை பிறந்து 2 மாதம் ஆகுது மேம். ஆப்ரேஷன் பண்ணி இன்னும் 1.5 மாதம் கூட ஆகலை மேம். இந்த 7 நாள் வேலைக்கு போனேன் மேம். அந்த இடத்துல வந்து என்கிட்ட சண்டை போட்டு என்ன அசிங்கமாக பேசி என்னை அடித்து, பாப்பா 2 கடை தள்ளி வேலை செய்கிறாள். அவள் என்னை அடித்ததை பார்த்துட்டு அவள் வந்து கேட்க, அவளை எட்டி உதச்சி அவளை அசிங்கமாக பேசி ஒரு வயசு புள்ளி எட்டி உதைக்கல மேம். அசிங்கமாக பேசலாமா மேம்? அவளை எட்டி உதச்சி அவளை அடித்து வீட்டுக்காரங்க மேம் அவளை வச்சு அவளை அசிங்கமாக திட்டி ரொம்ப இந்த வேலைக்கு மேம் அவங்களால தான் நான் வேலைக்கே போனதில்லை மேம். அவங்களால தான் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சுன்னா என் குழந்தை 2 மாதம் மேம். அது அம்மாக்கிட்ட கொடுத்து பொட்டி பாலை போட வச்சு இந்த ஆப்ரேஷன் பண்ண உடம்போடு நான் போய் வேலை செய்யணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தேன் மேம். எல்லா குழு பணமும் வாங்கி என் பாப்பா தள்ளி கட்ட என்னால் 1 ரூபா கூட லாபம் இல்லை மேம். என் பாப்பா வேலைக்கு போய் 4,000 வாங்கி அதை வச்சு எல்லா கடனையும் அவளுக்குன்னு சேர்த்து வச்ச 2 பவுன் நகை எல்லாத்தையும் அடகு வச்சு இதுவரை குழு பணம் கட்டிட்டு வந்தேன் மேம். இந்த 7 நாள் வேலைக்கு போகணும். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் மேம் இந்த சண்டை நடந்தது. நான் வேலை செய்கிற இடத்துல வந்து என்னை அடித்து என் பாப்பாவை அடித்து ரொம்ப அசிங்கமாக பேசி ரொம்ப இதாக பேசிட்டாங்க மேம். அதோட தான் மேம் உங்கள் ஷோவை பார்த்து எங்கே போனாலும் என் கஷ்டம் தீரும்னு என் முடியாத பிள்ளைய வச்சுக்கிட்டு அதனால தான் மேம் உங்களை தேடி வந்திருக்கேன். நீங்கள் தான் மேம் எனக்கு நல்லது எதாவது செய்யணும். அது இல்லாமல் அவங்க வேற ஒரு பொண்ணோட அவங்க தொடர்பில் வேற இருக்கிறாங்க மேம். இது வேறையா? ஆமாம் மேம். அவங்க வந்து மேம் இதுமாரி இப்போ அக்கா முறைன்னு சொல்லி எனக்கு அவங்க அக்காவாக தான் வேணும், நீ ஏன் என்னை சந்தேகப்பட்டு பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க மேம். அக்காவாக வேணும்னா நீ ஏன் முன்னாடியே பேசலாம், அவங்க நம்பரை நீ சேவ் பண்ணி வைக்கலாம்ல மேம். அவங்க ஓனர் நம்பரை, அவங்க ரோட்டு வேலை செய்கிறாங்க மேம், அவங்க ஓனர் நம்பரை போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்காங்க மேம். அவங்க நம்பரை அவங்க ஒரு அவங்க அப்படிப்பட்டவங்க தான். அவங்க அக்கா முறையாக வேணும், அவங்களுக்கு மாமா அத்தை சொல்லுது மாமா பொண்ணு அவங்களுக்கு. ஆனால் வயசுல பெரியவங்க, அவங்களோட எங்கள் வீட்டுக்காரங்களோட பெரியவங்க. ஆனால் அவங்க எனக்கு அக்கா முறையாக வேணும், நான் எப்படி அவங்கள இப்படி நினைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க மேம் என்கிட்ட. அப்படி இல்லைங்க நீங்கள் அவங்க பேரே போட்டு சேவ் பண்ணி வைக்கலாம், என் முன்னாடியே நீ பேசலாம் எல்லாம் செய்யலாம்ல மேம். அவங்க பேரை ஓனர் நம்பர் போட்டு சேவ் பண்ணி வைக்கிறாங்க. கேட்குறது நியாயமாக தான் இருக்குது, நியாயமான கேள்வி தான். அது இல்லாமல் அவங்க வீடியோ கால் பண்ணாலே இல்லை அவங்க இல்லை வேற யாரோ பேசுகிறாங்க, வேற யாரோ போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல் எடுத்துகிட்டு வெளியே போயிடுவாங்க மேம். இதெல்லாம் நான் கேட்டால் நான் சந்தேகப்படுறேன்னா என் மேலே தான் மேம் தேவையில்லாத. எங்கள் அப்பா வயசு மேம், அவங்க முன்னாடி உட்காந்துருக்காங்க, முன்னாடி பக்கம் உட்காந்துருக்காங்க, கதவுல மூடி இருக்குது. நான் பின்னாடி குளிச்சுட்டு வரேன், அப்பயும் வந்தாலும் எட்டி பார்க்குறேன் மேம் கதவு திறந்துருக்கா மூடி இருக்கான்னு. அவங்களும் பின்னாடி தான் படுத்துருக்காங்க. நான் குளிச்சுட்டு வரேன், முன்னாடி யாராவது இருக்காங்களா அப்படி எட்டி பார்த்தேன் மேம். கதவு லைட்டாக நல்லா ஃபுல்லாக மூடி லைட்டாக திறந்துருக்கு. சரி இப்படி எட்டி பார்த்ததுக்கு அவங்க அந்த வார்த்தை என்ன வார்த்தை மேம் சொல்கிறாங்க, ஏன் அவங்கள்ட்ட அப்படின்றாங்க மேம். எனக்கு அந்த இடத்துல என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல மேம். நீ வேணால் வந்து பாரு, அங்கே யாரும் நிற்கிறாங்களான்னு வந்து பாரு அப்படின்னு. ஏன் பாப்பாங்க இல்லையா அப்போ அப்படின்னு சொல்கிறாங்க மேம். எனக்கு அப்படியே என்ன செய்யணும், அந்த இடத்துல ஏதோ பண்ணிக்கலாம் போல இருந்துச்சு மேம். ஒரு அப்பா மேம், அவங்க அப்பா வயசு உள்ளவங்க. அவங்க அக்கா சொல்கிறாங்க மேம், நடு அக்கா சொல்கிறாங்க, 2வது அக்கா சொல்கிறாங்க என்ன, நான் மட்டும் ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட்டு, கம்மியான ரேட்டு.